நான் பீகார் மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன். நம்ம 2003 வந்தேன். நான் திருப்பூர் வந்து 2003 இப்போது நம்ம தமிழ்னா 2007 நம்மளுக்கு தெரியும். பிரச்சனை சார், நம்ம கம்பெனிலேருந்து வர்றோன்னா கம்பெனிக்காரர் சரியாக சம்பளம் கொடுக்குறதில்ல, சரியாக பேசுகிறதில்ல. ரெண்டாவது வெளியில் வரும்போது நம்மளுக்கு எதுவுமே காப்பாற்ற மாதிரி எதுவுமே இல்லை. செல்லு பிடிங்கி போயிடுறாங்க, அடிச்சிடறாங்க, அமௌண்ட்டு வாங்கி இது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அனாதவாசம் எனி டைம் பேசிகிட்டு இருக்காங்க. வட மாநிலத்திலிருந்து தொழிலுக்காக திருப்பூருக்கு 2003ஆம் ஆண்டு, அதாவது பீகார்ல இருந்து வந்த வடமாநில தொழிலாளர் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் பற்றியும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க. சப்போர்ட்னு சார், நம்மளுக்கு கரெக்டான லாங்குவேஜ் மேனு பேசணும். ரெண்டாவது நம்ம வெளியில் வர்றது அதை கொஞ்சம் போலீஸுலேருந்து அதை நான் சொன்னோன்னா அவர் அப்செட் பண்ணுறதில்ல. அவர் சொல்கிறாங்க ரவுடிக்கு நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும். நான் ரவுடிக்கு எங்கேருந்து பிடிக்க முடியும் சார்? ரவுடிக்கு நான் பிடிக்க முடியாது. ரவுடிக்கு நான் பிடிச்சி போனோன்னா மறுபடியும் இருக்கிற சண்டே தான் வரும். அதில் நம்மளுக்கு பிடிக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது கம்பெனிக்காரர்கிட்ட நம்மளுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அங்கே பண்ணால் சரி. 4-5 பேர் இல்லை சார், ஒரே ரூமில் 10 பேர் 5 பேர் தான் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு பொதுவாக நம்ம ஸ்டோரில் நம்ம ஒரு தொழிலாளி வேலை செய்கிறாங்க, மணிப்பால் இருக்கு அங்கே பெரிய திருப்பூரில் இது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 15 பேர் உள்ளே தூங்குறாங்க. ஆனால் வீட்டு 10-15 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி தங்குற மாதிரி கம்பெனியில் சேம் தான். அவர் ஹெச்ஆர்ட சொல்கிறாங்க நல்ல வசதி இருக்கா, உள்ளே போனாலும் ஓட வசதி கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏஜென்ட் கூட்டிகிட்டு வராங்க, வாங்க சாப்பாட்லேருந்து எல்லாமே ஹாஸ்டல் வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆள் எல்லாம் சிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அவர் லாங்குவேஜ் மேனு தெரியாது. வெளியில் போனாலும் லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது, சங்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு. வந்தது உள்ளே சிக்கிரும் போது அவர் ஏஜென்ட் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் வேலை செய்கிற கூடன்னா அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏஜென்ட்டுக்கார ஒரு 2 மாதம் சம்பளம் உங்களுக்கு வாங்கிட்டு போயிடுச்சு, 1 மாதம் சம்பளம் வாங்கிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்மளுக்கு இங்கே கவர்மெண்ட்டுக்கு நான் ஒன்றத்தை சொல்ல போகிறேன், நம்மளுக்கு சேஃப்டி பண்ணுறதில்ல. சேஃப்டி பண்ணது நம்மளுக்கு நல்லது. நான் வேலைக்கு வந்திருக்கோம், ஆனால் நான் நல்லது வேலை பண்ணுறோம், நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே இருக்கிறது ரவுடி எல்லாம் இதை பண்ணுறாங்க. போலீஸ்கார சப்போர்ட் மேன் ஹிந்திக்காரருக்கு பண்ணுறதில்ல அந்தளவுக்கு.